ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மஷ்ரூம் ரெசிபி பார்க்க போகிறோம். சாண்டரலே மஷ்ரூம்ஸ். இதோட கலர் பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வந்து எனக்கு இங்கே போலாண்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. இது நான் வந்து வீடியோ போக போக சொல்கிறேன். நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி, தேங்காய் துருவல், கொத்தமல்லி, பூண்டு, சிவப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம மசாலா. இதுக்கப்புறம் ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, உளுந்து போட்டு அது வெடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி ஃபைனாக சாப் பண்ணது போட்டுட்டு இந்த தக்காளி மசிய வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சாண்டரலே மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் மஷ்ரூம். எல்லா ரீஜன்லேயும் கிடைக்காது. ஒரு சில இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எல்லா இடத்துலையும் வந்துட்டு ட்ரைடாக கிடைக்கும். ரொம்பவுமே ஒரு அட்ராக்டிவான மஷ்ரூம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க மஷ்ரூமும் கூட. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமை நல்லா கழுவி ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சீசன் பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து மிட் செப்டம்பர் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைடாக தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் உங்கள் தேவைக்கேற்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி, உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், மஷ்ரூம்லேயே தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. சீக்கிரமாக குக் ஆயிடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ நம்மளோட மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க. இது வந்து ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.